எல்லோருக்குமான புத்தகம் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியே ஒரு துக்கடா கட்சி. அந்த கட்சிக்கு 10 பேர் துணை பொதுச் செயலாளர். அந்த 10 பேர்த்துல ஒருத்தர் இந்த ஆதவ அர்ஜுனா. நீங்க அர்பன் நக்சல்னா உண்மையான நக்சல்ஸ் போல துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சண்டை போடுற ஆள் கிடையாது. அந்த மாதிரி ஆட்களை உருவாக்குவாங்க. நம்ம கூடவே இருப்பாங்க. காலேஜ் ப்ரொஃபஸரா இருப்பாங்க, வெளியில அட்வொகேட்டா இருப்பாங்க. ஆனந்த் டெல்டும் டே அப்படின்னு சொல்லி ஒரு ரைட்டர் இருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிட்டார். அவரோட கட்டுரை கூட அதுல இருக்கு. இன்டர்வியூ போட்டிருக்கிறாங்க. அவரும் பார்த்தோம்னா பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்லி விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறாரு. அதை போய் அந்த புத்தகத்துல போட்டிருக்கீங்க. ஆனா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாட்டோட ஒற்றுமைக்காக ஒரு பொது மொழி வேணும்னு சொல்லி பேசியிருக்காருல. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க பேச வைக்கணுமா இல்லையா? அது தமிழ் தேசியம் பேசக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கான புத்தகம், திராவிடம் பேசக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கான புத்தகம், இந்துத்துவத்துக்கு எதிரான இந்த மத வெறுப்பு அரசியல் பண்ணக்கூடிய ஆசாமிகளுக்கான புத்தகம், அர்பன் நக்சல்ஸ்க்கான புத்தகம். இது அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு செய்த துரோகம். அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் ஆத்மா இந்த எல்லோருக்குமான அம்பேத்கர்ங்கிற புத்தகத்தை ஏத்துக்காது, நிராகரிக்கும். ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பாஜக ஓபிசி அணியின் மாநில பொதுச் செயலாளர் திரு வீர திருநாவுக்கரசு அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் பங்கேற்ற புத்தக நிகழ்ச்சி அது சம்மந்தமான ஒரு பதிவு, உங்களுடைய பதிவு பார்த்தா எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தகத்தை விமர்சித்து நீங்கள் கருத்துக்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த புத்தகம் பாரபட்சமாக இருக்குன்னு என்ன காரணம் சார்? அந்த புத்தகம் எல்லோருக்குமான புத்தகமா இல்லை, அதுதான் நம்மளோட விமர்சனம். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவர் தொடாத துறையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அத்தனையும் பற்றி பேசியிருக்கிறார். எல்லாத்த பற்றி எழுதணும்ல. ஒரு பொதுவான புத்தகம் அப்படின்னா ஒரு பர்சனாலிட்டி, அதுவும் அம்பேத்கருங்கிற ஒரு கிரேட் லீடர், அவரை பற்றி சொல்லும்போது அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த புத்தகம் எப்படி இருக்குன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக சில அரசியல் கட்சிகள் இருக்குல்ல, காங்கிரஸாக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கட்சிகள்லாம் அம்பேத்கர் எப்படி சொல்கிறாங்களோ அது மட்டுமே இருக்கு. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்ன விமர்சனம் பண்ணாரோ அதை சொல்லுங்க. அங்கே போய் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி பேசுறதுக்கு என்ன இருக்கு? முதல்லயே இன்டர்வியூ யாரை பண்ணியிருக்காங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பண்ணியிருக்கிறாங்க. அவரு அங்கே பாஜக பற்றி விமர்சனம் பண்றார். இது புத்தகம் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர், அதை பற்றி பேசாம உள்ள போய் அவர் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி என்ன விமர்சனம் பண்ணியிருக்காரோ அதை பற்றி போட்டிருக்கிறாங்க. ஆனந்த் டெல்டும் டே அப்படின்னு சொல்லி ஒரு ரைட்டர் இருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிட்டார். அவரோட கட்டுரை கூட அதுல இருக்கு. இன்டர்வியூ போட்டிருக்கிறாங்க. அவரும் பார்த்தோம்னா பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்லி விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறாரு. அதை போய் அந்த புத்தகத்துல போட்டிருக்கீங்க. இதெல்லாம உங்களுக்கு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு? தேவையில்லாத விஷயம். பார்த்தோன்னா இந்த TM கிருஷ்ணன் சொல்லி முட்டாள்தனமா ஒருத்தர் உளறிட்டு கிடக்காருல்ல, அவரு சம்பந்தமே இல்லாம அதுல பாரதிய ஜனதா கட்சி பத்தி குறை சொல்றாரு. அந்த மாதிரி விஷயம் போட்டிருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாதானே? எல்லோருக்குமான தலைவர் அப்படின்னா இந்த சமுதாயத்துல எந்தெந்த சிந்தனைகள் இருக்குதோ அதெல்லாம் யாரெல்லாம் பேசுறாங்களோ அந்த சிந்தனையாளர்கள் எல்லாரையும் கூட்டு வச்சு பேச வச்சிருக்கணும். ஒவ்வொரு சித்தாந்தத்திலிருந்து ஒருத்தரை பேச வச்சிருக்கணும். தேசியவாதிகள் யாருமே அதுல எழுதல. அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. பிரிவினைவாதிகள் தான் எழுதியிருக்கிறான். பாலிடிக்ஸ் பண்றவன் அம்பேத்கர் வச்சு பாலிடிக்ஸ் பண்றவங்க தான் நிறைய எழுதியிருக்கிறான். அர்பன் நக்சல்ஸ் எழுதியிருக்கிறான். ஒன் சைடு பேசக்கூடிய ஆட்கள் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை பத்தி மட்டுமே எழுதியிருக்கிறான். அம்பேத்கர் ஒரு மாபெரும் தலைவர், தேசிய தலைவர். நீங்க இவ்வளவு கட்டுரை, இவ்வளவு நேர்காணல்கள் இதெல்லாம் போட்டிருக்கீங்களே, அம்பேத்கரோட தேசிய சிந்தனை என்னன்னு சொல்லி நீங்க இந்த மாதிரி தேசியவாதிகளோட கருத்தை கூப்பிட்டு எழுதிருக்கணுமா இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒருத்தரை கூப்பிட்டு நீங்க எழுத வைக்கணும்னு நான் சொல்லல. அதுக்காக நாங்க பேசல. தேசியம் பேசக்கூடிய எத்தனையோ ஆளுமைகள் இருக்கிறாங்களே, அப்படி தேசிய சிந்தனையாளர் யாராச்சும் ஒருத்தர் கூப்பிட்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தேசிய சிந்தனை குறித்து, இந்த நாட்டோட ஒற்றுமை குறித்து, இந்த நாட்டோட மொழி குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அதை பத்தி பேசுங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒட்டுமொத்தமா இந்தியாவுக்கு ஒரு நேஷனல் லாங்குவேஜா சான்ஸ்கிரிட் இருக்கணும், சமஸ்கிருதம் இருக்கணும்னு முதல்ல பேசினாரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு? இந்தி இருக்கணும்னு சொல்லி பேசினார். இந்த மாதிரி கருத்தெல்லாம் வலியுறுத்தி பேசுங்க. மொழிவாரி மாநிலங்கள் ஏற்படுவதற்கு அவர் நிறைய விமர்சனம் பண்ணார். ஒருவேளை மொழியின் அடிப்படையில் மாநிலம் வந்துருச்சு அப்படின்னா, எந்த மொழியின் அடிப்படையில் ஒரு மாநிலம் உருவாக்கப்படுகிறதோ அந்த மொழி அந்த மாநிலத்தின் அலுவல் மொழியாக இருக்கக்கூடாது. அது சுயநல அரசியலுக்கு இட்டு செல்லும், தேசத்தோட பிரிவினையை பேசுற சக்திகளுக்கு ஆதரவாக இருக்கும். மொழியின் அடிப்படையில் நீங்க மாநிலம் பிரிஞ்சா கூட
ஒரு மாநிலத்தோட அலுவல் மொழியாகவும் அபிஷியல் லாங்குவேஜாகவும் இந்தி தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி கருத்து கூட நம்ம உடன்படுறோமா உடன்படலையாங்கிறது அடுத்தது. ஆனா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாட்டோட ஒற்றுமைக்காக ஒரு பொது மொழி வேணும்னு சொல்லி பேசியிருக்காருல, அந்த மாதிரி விஷயத்துல நீங்க பேச வைக்கணுமா இல்லையா? அதே போல ஆர்டிகல் 370 வேண்டான்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காருல, யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்களே, இந்த மாதிரி விஷயத்துல ஏன் பேச மாட்டேறீங்க? ஒரு ஸ்ட்ராங் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேணும்னு சொல்லி பேசியிருக்காருல, மத்திய அரசாங்கம் வலிமையானதாக இருக்க வேண்டும், அப்பதான் மக்களுக்கு நல்லது அப்படி பேசுறாருல, அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இப்படி இந்த நாட்டை காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை ஒரே நாடாக ஒன்றிணைத்து வைப்பதற்காக அவர் பல்வேறு சித்தாந்தங்களை, பல்வேறு கொள்கைகளை, பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அப்ப இதெல்லாம் சொல்லி எடுத்து உரைக்குமாறு தேசிய சிந்தனை கொண்ட, இப்ப தமிழ் தேசியம் போல பிரிவினை பேசாத, திராவிட மாதிரி பிரிவினை பேசாத, நம்ம நாடு ஒரே நாடு, நம்ம எல்லாம் இந்தியர்கள், நம்ம நாடு பாரதம், இப்படி பேசக்கூடிய தேசிய சிந்தனை கொண்ட ஒரு ஆளுமையை கூப்பிட்டு எழுத வச்சிருக்கணும்ல, எழுதலையே. இது அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு செய்த துரோகம். அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் ஆத்மா இந்த எல்லோருக்குமான அம்பேத்கர்ங்கிற புத்தகத்தை ஏத்துக்காது, நிராகரிக்கும். நாம் என்ன சொல்றோம்? அவர் இந்து மதத்துல உள்ள சில கொடுமைகள்லாம் இருக்கு. தீண்டாமைங்கிற கொடுமை மிகப்பெரிய கொடுமை. அதனாலதான் வந்துட்டு நம்ம மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க. குறிப்பா நம்ம பட்டியல் சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இந்த தீண்டாமைக்கு எது காரணமா இருக்கு அப்படின்னா ஜாதி, அதனால ஜாதியை ஒழிக்கணும் இப்படிலாம் சொன்னார்ல. நாம அந்த கருத்துலாம் நீங்க ஏன் பதிவு பண்ணிருக்கீங்கன்னு கேட்கல. ஏன்னா எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கருங்கும் போது அவர் சொன்ன எல்லா கருத்தையும் சொல்லுங்க. அவர் இந்த மாதிரி விமர்சன பூர்வமா சில கருத்துக்களை வச்சாங்களே, அந்த கருத்துக்களை வச்சிருக்கீங்க. நாம அதை வைக்க வேண்டாம்னு சொல்லல, கரெக்ட், வைக்கணும். அதே போல தேசியம் குறித்தும் எவ்வளவு கருத்து சொல்லியிருக்காருல, அதை ஏன் சார் நீங்க வைக்கல? இப்ப இதுல இருந்தே பாருங்க, நீங்க ஒன் சைடடா பயாஸ்டா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. அதனாலதான் இந்த எல்லோருக்குமான அம்பேத்கருங்கிற புத்தகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்த அந்த ஆதவ் அர்ஜுனா அவர்களும் விகடன் நிறுவனமும் சேர்ந்து வெளியிட்ட அந்த புத்தகம் எல்லோருக்குமான புத்தகம் கிடையாது. அது தமிழ் தேசியம் பேசக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கான புத்தகம், திராவிடம் பேசக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கான புத்தகம், இந்துத்துவத்துக்கு எதிரான இந்த மத வெறுப்பு அரசியல் பண்ணக்கூடிய ஆசாமிகளுக்கான புத்தகம், அர்பன் நக்சல்ஸ்க்கான புத்தகம். அப்படிப்பட்ட ஆட்களை கூப்பிட்டு வச்சு நீங்க எழுத வச்சிருக்கீங்க. அதனால தான் நாம சொல்றது, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தேசிய தலைவர். பாபா சாஹேப் அப்படின்னா தந்தைன்னு அர்த்தம். இந்த தேசத்தோட தந்தைன்னு அவரை நம்ம ஏத்துக்கிறோம். அவ்வளவு பெரிய மகத்தான தலைவர். அவர் இந்த நாட்டுக்காக அவ்வளவு ஒற்றுமைக்காகவும் இந்த நாட்டோட வளர்ச்சிக்காகவும் அவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. அதை நீங்க திட்டமிட்டே தவிர்த்து விட்டீர்களே, அதனால தான் இது எல்லோருக்குமான அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தகம் எல்லோருக்குமான புத்தகமா இல்லை அப்படின்னு நான் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். இதை நான் சும்மா சொல்லங்க, அந்த புத்தகத்தை படிச்சுட்டு சொல்றேன். 992 பக்கங்கள் அந்த புத்தகம், அதை படிச்சுட்டு தான் நான் சொல்றேன். ஆனந்த் தெல்டும்டே அவர் ஒரு சிறந்த போராளி, ஆனால் அவரை நகர்ப்புற நக்சல்னு விமர்சிப்பதே தவறு. பாஜக இந்த அரசியல் வடநாட்டில் சேட்டம், தமிழ்நாட்டில் அது எடுபடாது அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அர்பன் நக்சலுக்கு ஆதரவு கொடுக்காம திருமாவளவன் இருந்தால் தான் நமக்கு ஆச்சரியம். திருமாவளவன் இந்த மாதிரி ஆசாமிகளுக்கு தானே ஆதரவு கொடுப்பாரு. நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதை பற்றி கிளியராக சொல்லியிருக்கிறார். ஆனந்த் டெல்டும்டே யாரு, அவரை ஏன் என்ஐஏ அரெஸ்ட் பண்ணது, அவங்க தம்பி யாரு, நக்சல் அவர் இருக்காரா இல்லையா, நக்சல் ஆதரவாளரா இல்லையா, இவரை எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க, அப்புறமா பல கோர்ட் நிராகரிச்சு அப்புறமா அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா பெயில்ல வந்தாரு. இதெல்லாம் வரலாறு. நீங்க அர்பன் நக்சல்னா உண்மையான நக்சல்ஸ் போல துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சண்டை போடுற ஆள் கிடையாது. அந்த மாதிரி ஆட்களை உருவாக்குவாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க. காலேஜ் ப்ரொஃபஸரா இருப்பாங்க, வெளியில அட்வொகேட்டா இருப்பாங்க, நம்ம கூட சாதாரண ஆட்கள் மாதிரி நம்ம கூட பழகிட்டு அந்த மாதிரி நக்சல்ஸ் வன்முறை சித்தாந்தத்துக்கு இவங்க ஆதரவு தெரிவிப்பாங்க. இது மிகப்பெரிய தவறு. அவர் உண்மையாவே அர்பன் நக்சல் தான், இதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதனால தான் அவருக்கு ஆதரவு கொடுக்குறாரு திருமாவளவன். விகடன் மேடையில் திமுகவுக்கு எதிரான சில அந்த கருத்துக்களையும் முன் வச்சு விஜயையும் திருமாவளவனையும் இணைக்க முயற்சித்ததற்கான காரணம் என்னவா இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? எல்லாமே அரசியல் தான். என்ன மாதிரியான அரசியலை விகடன் பண்ணுதுன்னு பார்க்குறீங்க? இல்லை, விகடனுக்கு இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. திமுக சார்பில் ஏதாச்சும் கவனிக்க வேண்டியதை கவனிக்காமல் விட்டுட்டாங்கன்னு தெரியல. விகடன் ஒரு காலகட்டத்தில் ஆகச்சிறந்த தேசிய சிந்தனை கொண்ட ஒரு மகத்தான ஊடகம். நான்லாம் என்னோட காலேஜ் டேஸில் ஆனந்த விகடன், நாணய விகடன், ஜூனியர் விகடன் இப்படி படிச்சுட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் அவங்க சார்பில் தடம்னு கூட ஒரு இலக்கிய பத்திரிக்கை போட்டாங்க. அதெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம், வாங்கி அதெல்லாம் பத்திரப்படுத்தி வைப்போம். நாளடைவில் அவங்க பார்த்தோம்னா
அவங்களும் ஒன் சைடடா யோசிக்கிறாங்க, தேசிய சிந்தனைக்கு எதிராக பேசுறாங்க. இப்படி இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க விலகி போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணுது. நிறைய பார்த்தோம்னா திமுகவை ஆதரிச்சு எழுதிட்டு இருந்தாங்க. இப்ப விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதால அதை விட இதை ஆதரிச்சோம்னா நமக்கு நிறைய லாபம் வரும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல. அதனாலதான் இந்த மாதிரி அவங்க பண்றாங்க. அவங்க என்ன செஞ்சிருக்கணும், அந்த விகடன் குழுமத்தோட ஆசிரியர் ஸ்ரீனிவாசன் அவர்களே அன்னைக்கு வந்து பேசும் பொழுது அரசியல் பேசுறாரு. ஏன் அரசியல் பேசணும்? நீங்க அண்ணல் அம்பேத்கரை பத்தி புத்தகம் எழுதுறீங்க, வெளியிடுறீங்க. அண்ணல் அம்பேத்கரை பத்தி பேசுறதுக்கு பல மாசம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். ஒரு பத்திரிகையோட ஆசிரியர், அதுவும் விகடன் குழுமத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியர், எவ்வளவு அறிவுபூர்வமா அந்த புத்தகத்தை பத்தி அண்ணல் அம்பேத்கரை பத்தி பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க ஏங்க சார் அங்க போயிட்டு அரசியல் பேசுறீங்க? அப்போ உங்களோட நோக்கம் இதுவா இருக்கு. அந்த உள்நோக்கம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த புத்தகம்ங்கிறது பேரு தான் வந்துட்டு புத்தக வெளியீட்டு விழா, நூல் வெளியீட்டு விழான்னு சொல்லி சும்மா பேர் வச்சுக்கிட்டு ஃபுல்லா விஜயை ப்ரமோட் பண்றதுல இருக்கீங்க. விஜயை பத்தி பேசுறீங்க. விஜய் என்ன சார் பண்ணிட்டாரு இந்த சமுதாயத்துல? யாருனாலும் அரசியலுக்கு வரலாம், அதை வந்துட்டு மாற்று கருத்தே இல்லை, நம்ம வரவேற்கிறோம். விஜய் வந்துட்டு இன்னும் வந்துட்டு உச்சமா இருக்கிற ஒரு ஃபீல்டில், அப்படி இருக்கும்போது அரசியலுக்கு வராரு. சரி, முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை வந்திருக்கும் போல. ஆசை யாரை விட்டுச்சு? வரட்டும். பட் வந்துட்டு நீங்க மக்களுக்கான அரசியல் பண்ணணுமா இல்லையா? வீட்லயே உட்காந்துருக்கிறாரு, ஒரு மாநாடுன்னு வந்தாரு, அதுக்கப்புறம் எதுவுமே போகல. சரி, என்னடா இப்படி இருக்குது? அதுவும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வேற வந்துட்டாரு, அறிவுபூர்வமா நிறைய பேசுவாரு, அவருக்கு முன்னாடி நம்ம காணாம போயிட்டோம்னா என்ன பண்றது சொல்லிட்டு தான் விகடன் கூட சேர்ந்து என்ன செஞ்சாரோ எது செஞ்சாரோ தெரியல, ஒரு மேடையில புத்தக வெளியீட்டு விழாக்கு அவங்கள கூப்பிட்டு அவர் வந்துட்டு அங்க அரசியல் பேசுறாங்க. இது விஜயை வளர்த்து விடுறதுக்கான ஒரு அரசியலை விகடன் பண்ணிட்டு இருக்கு. ஒருவேளை அதுவும் வி இதுவும் விங்கிறதால நம்ம ரெண்டு பேரும் வி அப்படி நினைச்சுக்கிட்டு ஏதாச்சும் பண்றாங்களா என்னன்னு தெரியல. நிறைய இதை வந்துட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும். உள்ளுக்குள்ள ஏதாச்சும் நடந்திருக்கலாம். ஏன்னா விஜய் வந்துட்டு thousands of crores பணம் வச்சிருக்காரு சினிமாவில் நடிச்சு. ஒருவேளை விகடனை கூப்பிட்டு இந்தாங்க இத்தனை கோடி ரூபாய் நீங்க வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஆதரவாக ஏதாச்சும் பண்ணி விடுங்க அப்படி கூட சொல்லலாம். எதனாலும் நடக்கலாம். அவர் சினிமாக்காரர், இவங்க ஊடகம். இன்னைக்கு ஒரு சில ஊடகத்தை தவிர அறம் சார்ந்து இயங்கக்கூடிய ஊடகங்களுங்கிறது அரிதாகி போய்விட்டது. விகடன் மேல அந்த சந்தேகம் நமக்கு அதிகமா வருது. ஏன்னா அவங்க நடுநிலைமையா இருக்கிறது இல்லை. அதனால தான் விகடனை நிறைய பேர் படிக்கிறது இல்லை. நினைக்குங்க, நிறைய நின்று போகுது. அவங்களோட பத்திரிகைகள் நிறைய நின்று போறதுக்கு காரணம் என்ன? அவங்க வந்துட்டு உண்மையா கொடுக்கறது இல்லை, கட்டுக்கதைகள் எழுதுறது, இவங்க உள்ளுக்குள்ள வந்துட்டு அரசியல் வேலை பார்க்கறது, இந்த மாதிரி இருக்கிறதால விகடன் தன்னோட அந்த கிரெடிபிலிட்டியை வந்துட்டு எழுந்துடுச்சு. இப்போ திருமாவளவன் 2 முறை வந்து இவர் அழைப்படுத்தும் கூட திருமாவளவன் மறுத்திருக்காரு நீங்கள் சொன்ன மாதிரி. இதற்கு அடுத்ததாக ஆதவ் அர்ஜுன் மேடையில் மிகவும் ஓப்பனாக வந்து டிஎம்கே விமர்சித்து விஜயும் திருமாவளவன் கூட்டணி வைக்கணும், தலித் முதலமைச்சர் அப்படின்னு பேசினார். இவர் பேச்சுக்கு பின்னால் இவர் வந்து இந்த திமுக விசிகா விட்டு வெளியில் வரணுங்கிறதுக்காகவே பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல ஆதவ் அர்ஜுனா எனக்கு அவர் ஒன்றும் பெரிய ஆளுமையே தெரியல. அது ஒன்றும் கிடையாது. பேச்சில் கூட ஒரு கிளாரிட்டி இல்லை. ஏதோ ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டே வந்து சம்பந்தமே இல்லாம இன்னொரு சப்ஜெக்டை பேசுறாரு. அந்த சப்ஜெக்டுக்கும் இந்த சப்ஜெக்டுக்கும் சம்பந்தமே இல்லை. திடீர்னு தன்னை பத்தி பெருமையை பேசிக்கிறாரு, தான் பெரிய ஆளுங்கிறார். பிரசாந்த் கிஷோர் என்னோட உரையாடிட்டு இருக்கும் போதுங்கிறார். பிரசாந்த் கிஷோரை நம்ம ஏத்துக்கிறோமோ இல்லையோ, இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா வந்துட்டு ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய ஆளு அவரு. அவர் வந்துட்டு இவரு கூட உரையாடிட்டு இருந்தாராம். நான் அவரு கூட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படி சொன்னா அது வேற. அவர் சுய தம்பட்டை தான் அடிச்சுக்கிறாரு, ஒரு சாதாரண ஆளு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியே ஒரு துக்கடா கட்சி. அந்த கட்சிக்கு 10 பேர் துணை பொதுச் செயலாளர். அந்த 10 பேத்துல ஒருத்தர் இந்த ஆதவ் அர்ஜுனா. அதனால அவருக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, அவரு வந்துட்டு அந்த கட்சியில என்ன திட்டத்தோட உள்ள போனாருன்னு தெரியல. பெரிய நமக்கு ஒரு லாட்டரி மாதிரி கொட்டுன்னு நினைச்சு போனாரா? ஏன்னா லாட்டரின்னு சொல்றதுக்கு பின்புலம் இருக்கு. அவரோட மாமனார் வந்துட்டு லாட்டரி மார்ட்டின், கோடிக்கணக்கில் லாட்டரி வித்து ஏழை எளிய மக்களோட வயிற்றுல அடிச்சு, பாவம் அவெல்லாம் ஏதாச்சும் விழாதான்னு சொல்லி நிறைய பேர் லாட்டரி சீட்டு வாங்கி எல்லா வருமானத்தையும் இழந்துருவான். அந்த லாட்டரி மார்ட்டினோட மருமகன் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா. அவர் என்ன நினைச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போனாரோ தெரியல. சரி, அது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாரே என்னமோ. இப்போ விஜய் வேற கட்சி ஆரம்பிச்சதும் சூப்பர்ரா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்தவங்க ஒன்றும் வேலைக்கு ஆகல, இந்த கட்சி இனிமேல் எடுபடாது, பட்டியல் சமுதாய மக்கள் முதற்கொண்டு இந்த திருமாவளவன் எப்படிப்பட்ட ஆசாமி, அவர் மக்களுக்காக வேலை பார்க்க மாட்டாரு, தன்னோட சுயநலத்துக்காக 2 எம்பிக்கும் 4 எம்எல்ஏக்கும் 10 கோடி ரூபாய் பணத்துக்கு தான் அவர் வேலை பார்ப்பாரு, இது சரிப்பட்டு வராது, நம்ம இங்க இருந்தோம்னா நமக்கு பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் இல்லைன்னு நினைச்சாரே என்னமோ. விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே அதுல போறதுக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணும், நம்மளா போனா நல்லா இருக்காது, அவங்களா அனுப்பிட்டோங்கிறதுக்காக பேசியிருப்பாரு என்னவோ. ஆனா அவர் பேசின விஷயம் சரி. ஒரு விஷயம், மன்னர் ஆட்சி இங்க நடந்துகிட்டு இருக்கு, இனிமேலும் பிறப்பின் அடிப்படையில ஒருத்தர் தமிழகத்துல முதலமைச்சராக வரக்கூடாது அப்படி சொன்னார்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் கூட நான் உடன்படுறேன்.
அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். தமிழகத்தில் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. கருணாநிதியோட புள்ள வாரிசின் அடிப்படையில் அவர் திமுகவோட தலைவர் ஆகிறாரு, தமிழகத்தோட முதலமைச்சர் ஆகிறாரு. அடுத்ததா பார்த்தோம்னா மு.க. ஸ்டாலினோட புள்ள உதயநிதி ஸ்டாலின், அவரும் வாரிசு அடிப்படையில் இளைஞரணியோட மாநில தலைமை பொறுப்புக்கு வராரு. உடனே பார்த்தோம்னா எம்எல்ஏ எலெக்ஷன்ல சீட்டு கொடுத்து ஜெயிக்க வைக்கிறாங்க. அதுவும் இருக்கிறதுலயே ஈஸியான தொகுதி, சின்ன தொகுதியை பார்த்து அப்படியே ஆடாம அழுங்காம குலுங்காம போயிட்டு வாப்பா சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி எங்க தொகுதி, அதனால சொல்றேன் சின்ன தொகுதி. அங்க நிறைய சிறுபான்மையினர் மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள நம்ம ஏமாத்தி வச்சிருக்கிறோம். பிஜேபின்னு சொல்லி ஒரு பூச்சாண்டி காமிச்சு வச்சிருக்கிறோம். அவங்களுக்கு பயந்துகிட்டே நம்ம மேல நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க, ஜெயிச்சிடலாம். ஏழை எளிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அங்க ஈஸியா ஜெயிச்சிடலாம். தொடர்ந்து அங்க திமுக பல வருஷமா ஜெயிச்சாலும் கூட, கருணாநிதி அவர்களே அங்க ஜெயிச்சிருந்தாலும் கூட அந்த தொகுதியை நம்ம கொஞ்சம் கூட முன்னேற்றாம வச்சிருக்கிறோம். ஈஸியா அங்க காசு கொடுத்து ஜெயிச்சிடலாம் சொல்லி அவர் ஜெயிக்க வைக்கிறது. ஜெயிக்க வச்சு 2 வருஷத்துல பார்த்தோம்னா மந்திரி ஆக்குறது, அடுத்த 2 வருஷத்துல பார்த்தோம்னா துணை முதலமைச்சர் ஆக்குறது. இதுல எந்த அடிப்படையில? மன்னராட்சியின் அடிப்படையில. அங்கதான் என்ன செய்வாங்கன்னா வாரிசின் அடிப்படையில, பிறப்பின் அடிப்படையில தொடர்ந்து மேலே ஏத்திட்டே போவாங்க. அப்படி பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்ப ஃபியூச்சர்ல எப்படி சொல்லுவாங்க? இப்ப எத்தனையோ சீனியர் மினிஸ்டர், சீனியர் லீடர் டிஎம்கேல இருந்தாலும் கூட முதலமைச்சருக்கு அடுத்தது துணை முதலமைச்சரா உதயநிதிக்கு கொடுக்கறது மாதிரி நாளைக்கு திமுகவோட தலைவராகவும், திமுக ஃபியூச்சர்ல வந்துட்டு ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா, இன்னும் ஒரு காலகட்டத்தில் இது நடக்காது, மக்கள் உசராயிட்டாங்க. ஒரு பேச்சுக்கு இவங்களுக்கு ஒரு கற்பனை இருக்குல்ல, அதனால சொல்றேன். ஒருவேளை திமுக ஜெயிச்சா உதயநிதியை நம்ம முதலமைச்சராக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு இருக்கு இந்த கோபாலபுர குடும்பம். இப்படி தொடர்ந்து பிறப்பின் அடிப்படையில மன்னராட்சி போல நீங்க ஒரு குடும்பத்துக்கு அந்த வாரிசின் அடிப்படையில் இந்த மாதிரி நீங்க பண்றீங்களே, அதை ஏத்துக்க கூடாதுன்னு சொன்னார். இது ஒரு பொதுவான நல்ல கருத்து. இதை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து சொல்லிட்டே வருது. என்னை போன்ற தொண்டன் கூட தொடர்ந்து இதை சொல்லிட்டே வரோம். பிறப்பின் அடிப்படையில, வாரிசின் அடிப்படையில அந்த கோபாலபுர குடும்பம் மட்டுமே கோலூச்ச கூடாது. ஜனநாயகம் என்பது எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார். அந்த மேடையில அவர் அரசியலுக்காக பேசியிருந்தாலும் கூட இந்த கருத்து ஒரு நல்ல கருத்து. மற்றபடி அவருக்கு வந்துட்டு பொலிட்டிக்கல் இன்டென்ஷனோட தான், ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட, அதுவும் அரசியல் உள்நோக்கத்தோட தான் அப்படி பேசியிருக்காரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரே நாடு நேயருடன் உங்கள் கருத்துக்களை பயன்படுத்துறதுக்கு நன்றி சார். நன்றி.